ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டியிலைங்க வெண்பொங்கலும் டிஃபன் சாம்பாரும் தான் பார்க்க போகிறோங்க. இந்த சாம்பார் வந்து அரைச்சி விட்டு செய்ய போகிறோங்க. நம்ம கடைகளில் கிடைக்கும் இல்லைங்களா, அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் வந்து பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க, சாம்பாரும் பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து 1 டம்ளர் பச்சரிசி முழுசாக போட்டுட்டாங்க. அப்புறம் இன்னொரு அரை டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க. மீதி வந்து அரை டம்ளருக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டுக்கிட்டேங்க. அப்போ 1.5 டம்ளருக்கு அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த ரேஷியோவில் எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக வருங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் நான் ஊற வச்சுக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு செஞ்சோம்னா நல்லா குலைவாக வேகுங்க. அதுக்காக தான் இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க. நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோங்க. குக்கரில் வந்து கரெக்டாக தண்ணி அளந்துக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் மொத்தம் எடுத்துருக்கோங்க. அதுக்கு வந்து 4.5 டம்ளர் வந்து தண்ணி அளந்துக்கிறோங்க. நம்ம இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் பொங்கல் வந்து அதே குலைவோடு அப்படியே இருக்குங்க. 4.5 டம்ளர் தண்ணியும் இது கூட வந்து இப்போ தான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்த்துறோங்க. அது வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இது வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கிறோங்க. மொத்தம் வந்து இப்போ நம்ம 5.5 டம்ளர் சேர்த்துருக்கோங்க. 2 டம்ளர் இதுக்கு 5.5 டம்ளர் சேர்த்துருக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ண இஞ்சி வந்து இது கூடவே சேர்த்துட்டேங்க. நம்ம வந்து ஊருக்கு போகிறப்ப, இங்கே எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு மேட்டூருக்கு போகிறப்போ தொப்பூரில் வந்து இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுக்கிறோங்க. இந்த தொப்பூரில் காட்டில் வந்து அந்த இறக்கத்தில் கீழே இறங்குனதுக்கப்புறங்க ஒரு ஐயர் கடை இருக்குங்க. இப்போ நான் கொஞ்சம் பருப்பும் வந்து மேலே வச்சுருக்கேங்க. பருப்பு சாம்பார் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பொங்கல் வந்து எவ்வளோ சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சுங்க. இது 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசியை கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ரொம்ப இது வந்து தளர்வாகவும் இல்லைங்க, ரொம்ப வந்து திக்காகவும் இல்லைங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து தாளிப்பு போட்டுக்கிறோங்க. அதுக்கு நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேங்க. நெய் கொஞ்சம், ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்து செய்கிறப்போ நமக்கு வந்து அந்த சீக்கிரமாக கெட்டியும் ஆகாதுங்க. அது மாதிரி அந்த மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காதுங்க. பொங்கல் சாப்பிட்டா ஒரு மதப்பு இருக்கும் இல்லைங்களா, அது வராது. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து செய்கிறப்ப நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து செய்கிறப்பங்க நெய் மட்டுமே போட்டிங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குங்க. அதனால தான் இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு முதல்ல வறுத்து எடுத்துட்டேங்க. இந்த பால் ஊற்றி செய்கிற இது வந்து ட்ரிக்ஸ் வந்து அந்த கடையில் வந்து அந்த பொங்கல் சாப்பிட்றதுக்காகவே அந்த கடைக்கு போவாங்க. அந்த கடையில் இருக்க ஓனர் தான் சொன்னாருங்க, எங்கள் கடையில் இருக்க பொங்கல் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா நான் பாதி வந்து பால் சேர்த்து தாங்கம்மா செய்வோம் அப்படின்னு சொன்னாருங்க. அதனால தான் இப்போ அதே எண்ணெயில் வந்துங்க எண்ணெயும் நெய்யும் பண்ணோம் இல்லைங்களா, முந்திரி வறுத்து எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டேங்க. ஜீரகம் நல்லா பொடிஞ்ச உடனே இது மாதிரி வந்து முழு மிளகா போடுறதுக்கு பதிலாக இப்படி தட்டி போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து எடுத்து போட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. இல்லைன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் பொங்கலில் போடுற மிளகை வந்து எடுத்து வச்சுருவாங்க. இது மாதிரி தட்டி போட்டுட்டிங்கன்னா காரமும் இருக்குங்க, அது மாதிரி நமக்கு ஜீரணத்துக்கும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பொங்கலில் வாசமாகவும் இருக்குங்க. மிளகு எப்போவுமே ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேங்க தாளிப்புக்கு. இப்போ கருவேப்பிலை நல்லா பாருங்கள் பொடிஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு மொறுன்னு ஆகிற வரைக்கும் எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிட்டேங்க. எண்ணெயில் போடாமல் அந்த பொங்கலில் போட்டுட்டுங்க. இப்போ நம்ம தாளிப்பு வந்து அந்த பெருங்காயத்து மேலே கொட்டிட்டோம்னா அந்த பெருங்காயம் சூடாயிடுங்க. அதே மாதிரி ரொம்ப பச்சை வாசமும் இருக்காதுங்க. தாளிக்க கூடாதுங்க எப்போவுமே, பொங்கலுக்கு மட்டும் பெருங்காயத்தை. இதுவும் வந்து அவர் சொன்ன ஒரு ரெசிபி தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு போட்டு நல்லா வந்து இது மாதிரி போட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கடையில் கிடைக்கிற அதோட டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி பொங்கல் வந்து நீங்கள் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ரத்னா கஃபேயில் கிடைக்கும் இல்லைங்களா சாம்பார், அந்த மாதிரி சாம்பார் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தான் செய்கிறேங்க, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நீங்கள் இதவே வந்து அதிகமாக செய்கிறப்ப இதே வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு வானலி வச்சுங்க, அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் தனியா கொஞ்சங்க, அப்புறம் 2 காஞ்ச மிளகாங்க, இதெல்லாம் நல்லா பொரிய விட்டு கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாதுங்க, டக்குன்னு வந்து எடுத்துருங்க. இதை வந்து ஆறி ஒன்று நல்லா வறுபட்ட உடனே எடுத்துக்க போகிறோங்க. இது ஆறினோன்னா நம்ம வந்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்க போகிறோங்க. இந்த கடையில் கிடைக்கிற டிஃபன் சாம்பாருக்கு
இந்த அரைச்சி விட்டு அவங்க சேர்த்துறது தாங்க. இது கூட வந்து அவங்க கொலகொலப்பு வர்றதுக்காக பூசணிக்காய் சேர்த்துவாங்க. நம்ம பூசணிக்காய் கடலப்பருப்புலாம் போட்டு வேக வைப்பாங்க. நம்ம அதெல்லாம் இல்லாமல் துவரம் பருப்புலேயே அந்த டேஸ்ட்டில் எப்படி வர்றதுன்னு பார்க்குறோங்க. இப்போ நமக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க. அதுவும் வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா இப்படி கலர் மாதிரி வர அளவுக்கு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ சாம்பார் தாளிக்க போகிறோங்க. எந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் சாம்பார் தாளிக்க போகிறீங்களோ அது வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டுங்க கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொடிஞ்ச உடனேங்க எண்ணெயிலேயே வந்து பெருங்காயம் போட்டுருங்க. சாம்பாருக்கு எப்போவுமே பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் சாம்பார் சூப்பர் வாசனையாக இருக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கிறோங்க. இன்னும் முழுசாக வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அதில் அந்த எண்ணெயிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டோங்க. எண்ணெயிலே வந்து வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொடிஞ்சு வந்து இந்த பெருங்காயத்தோட பச்சை வாசமும் போட்டுங்க. அந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோங்க. சாம்பாருக்கு தேவையான உப்பு எல்லாமே இப்போவே சேர்த்துட்டேங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறோங்க. தக்காளி வந்து ஒரே தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நம்ம புளியும் சேர்த்துக்க போகிறோங்க. அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க. தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ அதை வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து வதக்குறோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து ஊற்றி அதையும் வந்து ஒரு கலரிக்கிறோங்க. இதோட பச்சை வாசமும் போனதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. காரத்துக்கு வந்து நம்ம மிளகாவும் வச்சு அரைச்சிருக்கோம். இப்போ சாம்பார் பொடி வந்து அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டு இதுவும் வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு மேலேயே பருப்பும் வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நான் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த பருப்பு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்து சாம்பார் செய்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இப்போ நான் வந்து மிக்சியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொதித்த உடனே அப்புறம் நம்ம தண்ணி கலந்து கொதிக்க வச்சுக்கலாங்க. அதே மாதிரி மிக்சியும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோங்க. அது வந்து ஒரு 1.5 குழிக்கரண்டி தான் சேர்த்துருக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதித்த உடனே நம்மளோட அரைச்சி விட்ட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. கல்யாண வீட்டெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி ரத்னா காஃபேலாம் இந்த சாம்பார் தான் பக்கெட்டில் தருவாங்க. ஒரு இட்லிக்கு ஒரு பக்கெட் சாம்பார் தருவாங்க. அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக பாருங்கள், நல்லா கொதிச்ச உடனே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன ரேஷியோவில் வந்து பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப தளர்வாக தண்ணியாட்டமும் இருக்காதுங்க, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்காதுங்க. பொங்கல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இறுகியே போகாதுங்க. பாருங்க, நான் எடுத்து போடுறேன், எவ்வளோ கெட்டியாக வருது பார்த்திங்களா, அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இஞ்சி பெருங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சுக்கனால பொங்கல் சாப்பிட்டா ஒரு மதப்பு வரும் பாருங்கள், அது இல்லாமல் இருக்குங்க. வேறு தக்காளி சாம்பார் கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு இந்த பொங்கலோட சூப்பராக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் சட்னி ரெசிபி கூட ஒரு நாளைக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் செய்கிறேங்க, போடுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.